இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுறதுனால சுற்றி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், உங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களை ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுற, இந்த மாதிரி பேசாத, இப்படிலாம் போடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, காலேஜோட எல்லாரோட இது காலேஜ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்ல நீ போடு அப்படின்னு தான் சொன்னாங்க. யாராவது கேட்டாங்கன்னா இப்படி தான் தெரியும், நான் கொஞ்சம் போல்டாகவே பேசுவேன் காலேஜில் இருக்கிறப்ப, எதுக்குமே எஸ்டேட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து சொன்னாங்க இந்த வீடியோ டெலீட் பண்ணிடு, இது வந்து உனக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் இப்படி தான், எனக்கு கல்யாணமே ஆகலைனா கூட பரவாயில்ல, ஐ டிடன்ட் பார்ன் ஃபார் கெட் மேரிட். எல்லா கேர்ள்ஸுமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அதனால பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன்? எனக்கு இது கல்யாணம் ஆகலைனா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து என்னோட கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு ஒன்று இருக்குல்ல. அது என்னன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து சொல்லி வரதே, நல்லா படிச்சுனா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தருவேன், நீ நல்லா படிச்சுனா கல்யாணம், லைக் ஒரு ஒரு நாங்கள் வேற ஊருக்காரங்க. ஸோ அவங்களோட ஃபுல்லாமே ஒரு ஃபீமேலோட லைஃப் ஃபுல்லுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஒரு பொண்ணோட டெஸ்டினேஷன், அது பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு அதனாலே கல்யாணத்து மேல ஒரு விருப்பம் வந்தது. EVP Trade and Convention Center, Poonamalai, biggest event destination, 8,000+ parking.